ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போது 2020ல் ரிலீஸ் ஆன ஹேண்ட்மேட் லவ் அப்படிங்கிற கொரியன் மினி ட்ராமா பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபேண்டசி கலந்த லவ் ஸ்டோரி. இதோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா, ஹெவனில் பனிஷ்மெண்ட் பண்ணப்பட்டு பூமிக்கு அனுப்பப்படுற ஒரு கடவுள். அவர் இங்கே நிறைய மக்களை மீட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களோட எமோஷன்ஸு, ஃபீலிங்கு அதெல்லாம் வந்து அவங்களோட கிளாத் தொடுறது மூலயமா அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எஸ்பெஷலி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஹீரோயினை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் பண்ண மிஸ்டேக்ஸை அவர் புரிஞ்சுக்கிட்டாரா, திரும்பவும் ஹெவனுக்கு போனாரா, இல்லைனா பூமியிலே இருந்தாரா அப்படிங்கிற கதையை சொல்கிறது தான் ஹேண்ட்மேட் லவ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அடர்ந்த காடை காட்டுறாங்க. ரொம்ப ஜூம் பண்ணி காட்டினா அங்கே ஒருத்தவங்க சாகிற நிலமையில் படுத்து கிடத்துட்ருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் ஓவரில் தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு உட்மேன் அண்டு ஃபேரி காடோட ஃபேரி டெய்ல் ஸ்டோரி தெரியுமா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துல ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க, கையில் கன்னோட. கீழே படுத்துட்டு இருக்காரு இல்லையா, சாகிற மாதிரி. அவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம இனிமேல் அவங்கள ஹீரோனே சொல்லலாம். நம்ம ஹீரோவை பார்த்து அந்த லேடி வந்து, நீ இன்னும் உன்னோட மிஸ்டேக்ஸை புரிஞ்சுக்கலையா, புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் உன்னை உயிரோட விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே நக்கலா, நீங்கள் என்னை உதச்சே சாகடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேடி அதை பார்த்துட்டு, நீ திருந்த மாட்டடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நீ எதை முக்கியமாக நினைக்கிறியோ அதை வச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன், நீ இனிமேல் பூமியில் போய் தான் வாழணும், அங்கே வந்து மக்களோட கிளாத்ஸ் மூலியமாக உனக்கு எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு, லவ் எல்லாமே தெரியும், நீ அங்கே போய் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம ஹீரோவை டப்புன்னு சுட்டு போடுறாங்க. சாகுடா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் இறந்து போயிடுறாங்க. சாகும்போது வந்து அவர் கையில் வந்து ஒரு ரெட் கலர் கிளாத்தை டைட்டாக பிடிச்சிட்டே சாகுறாரு. இதோட இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் கன் ஷூட்டிங் ட்ரைனிங் பண்ணுற இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு செம்மையாக ஷூட் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்குது. அந்த பொண்ணு தான் நம்மளோட ஹீரோயின். இனிமேல் அவங்கள ஹீரோயின்னே சொல்கிறேன். ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, வேறு லெவல் பண்ணுறடி, எய்ம் மிஸ் ஆகாமல் எப்படி ஷூட் பண்ணுற அப்படிலாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீ வரப்போகிற காம்படிஷனில் நீ தான் வின் பண்ணுவ பாரு அப்படிலாம் சொல்லும்போது ஹீரோயின், நல்லா ஷூட் பண்ணுறல, பட் நான் காம்படிஷனுக்காக இதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. உடனே அப்புறம் வேறு எதுக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கவும், கொலை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு ரிச்சான ரூமை காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது அந்த இடத்த பார்க்கவே. அந்த ரூமில் இருக்க திங்ஸ்லாம் ரொம்பவே ராயலாக இருக்குது. அப்போ தான் அந்த ரூமில் வந்து ஒரு அலாம் கிளாக் வந்து அலாம் அடிச்சிட்ருக்கு. அங்கே வந்து ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு சொடக்கு போடுறாங்க. அந்த அலாம் கிளாக் ஆஃப் ஆகி கீழே விழுந்துருது. யார் அது சொடக்கு போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நம்ம ஹீரோ. ஸ்டார்டிங்கில் செத்து போனார்ல, செத்து போயிட்டாரே, எப்படி இங்கே வந்தாருன்னு கேட்காதீங்க. அவர் மேலே சொர்க்கத்தில் செத்து போய் இப்போ பூமிக்கு வந்துட்டார். இங்கே தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு இப்போது. அப்போது நம்ம ஹீரோவுக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நேராக வந்து ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, மாஸ்டர் என்ன மாஸ்டர் இப்படி பண்ணுறீங்க, சூரியனே வந்து சொல்லுன்னு அடிச்சிக்கிட்டு இருக்கு, இன்னுமா தூங்கிட்டு இருக்குது, ஏந்திரிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கூட அவர் நான் ஏந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, மாஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, ஏந்திரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு அவர் போகிறாரு. நம்ம ஹீரோவும் ஏந்திரிச்சு காஃபியை குடிக்கிறாங்க. ஒன்று தான் காஃபி போட வேணான்னு சொல்கிறேன்ல, நீ ஏன் இப்படி காஃபி போடுற அப்படிங்கும்போது, நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. குடிச்சு பார்த்துட்டா ரொம்ப கேவலமாக இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோ அதை வந்து ஒரு செடி வச்ச பாட்டில் வந்து ஊற்றிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணதை பற்றியும், அவர் வந்து இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க, எனக்கு கல்யாணம், நீ வந்து விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் யோசிச்சுட்டே அவனை போய் போட்டு தள்ளிடலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த ட்ராமாவில் நிறைய ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். நான் ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறேன், அதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோயின் அப்படியே நின்றுட்டே போகும்போது அங்கே பக்கத்தில் வந்து மின்மினி பூச்சி மாதிரி ஒரு ஸ்பார்க்கோட ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே அதை போய் ஹீரோயின் பார்க்கும்போது அதில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும், ஹேண்ட்மேட் லவ் அப்படின்னு போட்டுட்டு. அதை எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின், சரி என்ன தான் இது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு போகிறாங்க. சூட்கேஸில் அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு. அங்கே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கிளம்புறாரு. சூப்பராக கிளம்பி செம பக்காவாக ஹேண்ட்ஸமாக வராங்க. ஹீரோயினும் போகிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் தான் ஹீரோயினை வெல்கம் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த இடத்தையே பார்க்குறாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு நிற்கிறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. யாரா இது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ நேராக வந்து அப்புறம் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. சரி உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து ட்ரெஸ் போடுறதுக்காக ஒரு டம்மி மாடல் அங்கே இருக்கும். அது மேலே போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்துட்ருக்காங்க. போட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அதெல்லாம் வந்து தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ஃப்ளாஷஸ் தெரியுது. அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஃபேஸ் பண்ண
சோகம், சந்தோஷம் அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் அவருக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகுது. பட் ஃபுல்லாக தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகுது. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன புரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அசிஸ்டன்ட் வந்து உங்கள் இயரோட சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயினும் வந்து 1993 அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும் வெட்டிங்க்கு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நேராக ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போய் டச் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வராங்க. நம்ம அசிஸ்டண்ட்டை ஒன்றும் இல்லை அவங்க கிளாத்தோட மெட்டீரியலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் வந்து ஹீரோ வந்து நீ உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு தானே போக போகிற, அங்கே போய் நீ கொலை பண்ணலான்னு இருக்க, பட் யாரை கொலை பண்ண போகிறேன்னு தெரில, கொலை பண்ணலான்னு இருக்க கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க. எல்லாம் ஒரு கெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் கதையை சொல்லு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு டெய்லர் ஷாப் தான், பட் சாதாரண டெய்லர் ஷாப்னு நினச்சிக்காத, இங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ் மூலியமாக அவங்களோட ஃபீலிங்ஸை என்னால் உணர முடியும், நீ சொல்லலாம், உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியலனாலும் என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டுருக்குது. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க பாய் ஃப்ரெண்டோட அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி வருது. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மொபைலில் வந்து இந்த பொண்ணோட ஹேர் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படிலாம் இல்லையே, என்னை வேணும்ன்ட்டு இரிட்டேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு ப்ரிட்டியாக அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் 5 இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க நான் நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கற்றுக்க போகிறேன், நான் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து செம்ம கொடுப்பாகிறான். நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ பாட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ வந்து மிலிட்ரி சர்வீஸ் பண்ண அது வரைக்கும் அப்படிங்கும்போது அவருக்கு செம்ம கடுப்பாகுது. உனக்காக நான் மட்டும் தனியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும், மிலிட்ரிலையும் போய் அங்கேயும் போய் நீ மட்டும் ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருப்பியா அப்படின்லாம் சொல்லி கேட்கவும் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வேலைக்கு போனோன்னே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பிட்டாக காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நேராக ஹீரோயின்கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணி பேபிலாம் வந்து நம்ம ஜாலியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன நீ இப்படி சொல்கிற, இன்னும் எனக்கு சரியான வேலையே இல்லை, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எனக்கு ஏற்கனவே 32 வயசாகிடுச்சு, இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொல்கிற, இல்லை இனிமேல் எனக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதோட தான் முடிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு சரி உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு கரெக்டாக என்ன வேணுமோ அதை நீ கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி ஹீரோயினுக்காக கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை போட்டு பார்த்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது இதை போட்டு பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ நினச்சதை நல்லபடியாக செய்ய அப்படின்னு சொல்லி அவரும் விஷ் பண்ணி அனுப்புகிறாரு. அப்போ அவங்க ஷாப்பில் வந்து வந்ததுலேருந்தே ஹீரோயின் வந்து மாடலுக்காக வந்து மேலே நிறைய வைப்போம்ல ஷோகேஸ்க்காக, அது மாதிரி வச்சுட்டு நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதில் நடுவில் வந்து ஒரு கன்னை பார்த்துருப்பாங்க. அதை வந்து அசிஸ்டண்ட்டை கேட்டுகிட்டே இருப்பாங்க இது என்ன கன் ரியலா அப்படின்னு. அவர் வந்து இல்லை சும்மா டம்மி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல, ஸோ அதை போகும்போது சுட்டுட்டு போயிடுறாங்க. அதை வந்து ஹீரோவும் கவனிக்கலை, அசிஸ்டண்ட்டும் கவனிக்கலை. போனதுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க. அசிஸ்டண்ட் பார்த்துட்டு செம்ம ஷாக்காகி ஹீரோ கிட்ட போய் புலம்புறாரு. அச்சச்சோ அந்த பொண்ணு கன்னை சுட்டுட்டு போயிட்டு ஏற்கனவே கொலைன்னு பேசிகிட்டு இருந்தீங்க, யாரையோ போய் சாகடிக்க போகுது அப்படி இப்படின்னு புலம்புறாங்க. வாங்க போய் காப்பாற்றணுன்னு அவர் ரொம்ப கூலாக இருக்கார் நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட் சீனை அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. செம்ம மாசான என்ட்ரி ஹீரோயினுக்கு. அந்த வெட்டிங் செரமனி நடக்கிற இடத்துல வந்து சூப்பராக என்ட்ரி கொடுத்து அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க கன் எடுத்துட்டு. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு தான், அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டு தானே. அவங்க வந்து பேசுகிறாங்க என்ன நீ இங்கே வந்திருக்க, ஹீரோயின் பேர் வந்து சரங், நம்ம ஹீரோயின்னே சொல்லிக்கலாம், என்ன சரங் இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு வந்து வெட்டிங் இன்விடேஷன் கிடச்சிது அதனால தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நான் எதிர்பார்க்கல நீ வருவேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் கூட தான் எதிர்பார்க்கல வருவேன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சவங்களாகவே இருக்காங்க. சரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரைடல் ரூம் இருக்குது, பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுற இடம், பொண்ணோட ரூமு. அங்கே குடுகுடுன்னு ஓடிடுறாங்க, யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த ரூமு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே துப்பாக்கி எடுத்து அவங்க பேக் உள்ள வச்சுட்டே நிற்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து பொண்ணு வராங்க.
அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஏஞ்சல் மாதிரி வராங்க. இதை பார்த்த ஹீரோயின் அழகாக தான் இருக்கா இவ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் யார்? என் ஃபியான்சியோட ஃப்ரெண்டு தானே, வாங்க, இங்கே யாருமே இல்லை பேச்சு துணைக்கு, ரொம்ப நர்வஸாக இருக்குது, நீங்களாவது என் கூட கொஞ்சம் நேரம் இருங்கங்கும்போது அவங்களும் போய் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை, உங்கள் ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எந்த விட உங்களது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம கோவமாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே கேட்குறாங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்காக வாங்கினது தானா அப்படின்னு கேட்கும்போது அவங்க புரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை இது உங்களுக்காக வாங்கினது தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்களும் பக்கத்தில் உட்காருங்க, ஃபோட்டோ எடுக்கணும் ப்ரைடலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உட்கார வச்சு சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்து ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம ஷாக் அவர். அப்படியே இந்த சீன் முடிஞ்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கூலாக கிளம்பிட்டுருக்காரு. பட் நம்ம அசிஸ்டண்ட் செம்மையாக பதறிட்டு இருக்கான். அச்சச்சோ யாரையாவது போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ பயமாக இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க தடுக்கணுங்கிறான். ஹீரோ வந்து பொறுமையாக கேட்குறாரு. அவள் வந்து கொலை பண்ணுவான்னு நீ நினைக்கிற அப்படிங்கும்போது, தெரியலையே, ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறான். சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அந்த வெட்டிங் செரமனி இடத்துக்கு போனால் அந்த இடத்துல அவள் இல்லை. சரி எங்கே இருக்கான்னு பக்கத்தில் அப்படியே பார்க்குறாங்க. ஒரு பார்க்கில் கார்டன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து ஹீரோயின் செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த அசிஸ்டண்ட் வேகமாக ஓடி போய், யாரும்மா சாவடிச்சிட்டியா இல்லையாம்மா, அச்சோச்சோ என்னாச்சு சொல்லுமாங்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப அழுகுறாங்க. அப்புறம் ஹீரோ போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துருப்பான் நம்ம ஹீரோயினை. பார்த்துட்டு சரி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பிரைடல்கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போய் வெளில தள்ளிவிட்டு, என்னோடய செரமனியை கெடுத்துறாத, இந்த ஃபங்க்ஷனை கெடுத்துறாத, ப்ளீஸ் நீ போயிரு, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, இங்கே வராத அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவும் வந்து பேசியிருப்பாங்க. அப்புறம் ஹீரோ வந்து கையை கொடுத்து எழுந்துரு அப்படிங்கும்போது ஹீரோயின் பேன் நிற்பாங்க. அவரே கையை கொடுத்து எழுந்துருச்சு. ஹீரோயின் காது கிட்ட போய் ஒரு சொடக்கு போடுவாங்க. சொடக்கு போட்டோடனே ஹீரோயின் கண்ணை மூடுவாங்க. பார்த்தா கண்ணை திறந்தா ஃபுல்லாக வந்து அந்த டைலர் ஷாப்லேருந்து கண்ணை முழிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம ஹீரோவும் வருவாங்க. ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹீரோயின்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. நீ எதனால் அவனை வந்து ஷூட் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது, நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் எனக்கு தெரியுது நீ லவ் பண்ணுற, இது வந்து ஒரு எமோஷன் தான். உன்னோட ஷூவை பாரு, நீ அவன் வாங்கி கொடுத்த ஷூவை தான் இன்னும் போட்டிருக்க, அப்புறம் எப்படி அவன்கிட்ட வந்து உனக்கு பேச தைரியம் வரும், முதல்ல நீ உன்னை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் போய் காமிச்சு தைரியம்லாம் பேசி ஒரு புது ஷூவை நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ஓகேடா கான்ஃபிடென்ட் ஆகிட்டு ஷூவெல்லாம் மாற்றிட்டு செம்மையாக அப்படியே கெத்தாக திரும்பியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் நேராக போய் நிற்கிறாங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு பயந்துட்டு கடகடன்னு தரன்னு திரும்பியும் இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் வச்சு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப கூலாக, ஒழுங்காக எனக்கு சாரி சொல்லிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப திமிராகவே அதெல்லாம் பண்ண முடியாது, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கன்று எடுத்து காமிச்சு, இப்போ எனக்கு அப்பாலஜைஸ் பண்ணுவியா மாட்டியா, உன் தப்பை உணர்வியா மாட்டியா, உனக்காக நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அவனும் வந்து பயந்துடுறான். பட் அதை வெளில காமிச்சிக்காமல் ஓவராக சீன் போட்டு பேசிகிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே ஃப்ளோரை பார்த்து ஒரு ஷூட் பண்ணுறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு வைன் கிளாஸ் இருக்குது, அதை ஷூட் பண்ணிடுறாங்க. செம்மையாக பயந்துடுறான். அவன் பயந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. யாருமே வரல. சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு சாரி கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் போயிடுறாங்க. அவன் பாட்டு லூஸு மாதிரி சாரி கேட்டுகிட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக. பார்த்தா பிரைடலும் அங்கே வந்துடுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எழுந்திரிச்சு, எங்கள் ஹீரோயின் வந்தா, என்னை ஷூட் பண்ணா, அங்கே ஷூட் பண்ணா, இங்கே ஷூட் பண்ணா, வைன் பாலை ஷூட் பண்ணா அப்படிங்கிறாங்க. எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது, ஷூட் பண்ணதுக்கான அடையாளம் கூட இல்லை. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்புறம் அப்படியே போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்ருக்காங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், நம்ம வந்து பூமியில் வந்து வாழ்ந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் பாருங்கள் இன்னமும் பீப்புள்ஸ் வந்து ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, எமோஷன் ஆகுறாங்க, சில பேரை ஹர்ட் பண்ணுறாங்க, இது மாறவே மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து, இது பீப்புள்ஸோட ஃபூலிஷ், அதாவது மக்களோட முட்டாள்தனம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம அசிஸ்டண்ட்டும் அதுவும் கரெக்டு தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க டைலர் ஷாப்புக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஹீரோயினோட ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல ஒரு மாடலில், அது வந்து தானாகவே மறைஞ்சு போயிடுது. ஏன்னா ஒரு கேஸை வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மறையிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம அசிஸ்டண்ட், அதான் உங்களுக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டு என்ன திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து, ஆமாம் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டு, இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்டே வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன், ப்ளீஸ் என்னை சேர்த்துக்கோங்க, பார்ட் டைம் ஜாபாக நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அழகாக க்யூட்டாக கேட்குறாங்க. ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, திருன்னு முழிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. பேலன்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பர்களே, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போது ஹேண்ட்மேட் லவ்வோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் பார்த்துருந்தோம் நம்ம ஹீரோயினோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஹீரோக்கிட்டே போய்ட்டு நான் அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு க்யூட்டாக கேட்டிருப்பாங்க. ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையனை தான் காட்டுறாங்க. அவன் கையில் வந்து ஃப்ளவர் பொக்கேலாம் வச்சுட்டு யாருக்கோ கால் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறான். அதே ஜங்ஷனில் தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியல அவங்க பாய் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்காங்கன்னு, ரொம்ப தூரத்தில் நின்றுட்டுருக்காங்க. இவன் பார்த்துட்டு கூப்பிட்றான். பட் அவங்க காதில் வாங்கலை. இவன் கால் பண்ணுறதையும் அவங்க கட் பண்ணி விட்றாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பார்த்தா அவங்க இன்னொரு பையன் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறது இவன் பார்த்துடுறான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அசிஸ்டண்ட் எல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அசிஸ்டண்ட்டுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா அவங்க ஒர்க் இன்னும் தெரியல அவங்களுக்கு எல்லாம் எப்படி பார்க்கணுன்னு. அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ போய் ஹீரோயினை போய் மாட்டி விட்றதே நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு வேலையாக வேறு இருக்குது. தெரியாதனமாக அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்துட்டு நான் படுற பாடு ஐயோ அந்த மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வேலை, ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு ஃபேப்ரிக் இருக்குது கிளாத்து, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹீரோயின் கிழிச்சிடுறாங்க. இதை வந்து நம்ம அசிஸ்டண்ட் பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே சாரி அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அசிஸ்டண்ட் வேகமாக போய் நம்ம ஹீரோ கிட்ட, அச்சோ அவள் துணியை கிழிச்சிட்டா மாஸ்டர் கிழிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் உடனே பரவாயில்ல விடு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மாஸ்டர், அது உங்களோட 100 வருஷ பொக்கிஷம் மறந்துட்டிங்களா, இட்டாலியிலேருந்து ஸ்பெஷலாக வர வச்சது, இது காஷ்மீரி கிளாத்து மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும். என்னது காஷ்மீரி கிளாத்தா அப்படின்ட்டு வேகமாக மாஸ்டர் போகிறாங்க ஹீரோயினை பார்க்க. ஹீரோ செம்ம கோவத்தில் இருக்காங்க. செம்ம திட்டி விடுறாங்க ஹீரோயினை போட்டு. ஹீரோயின் ரொம்பவே கூலாக, நீங்கள் தான் காட் ஆச்சு, இதெல்லாம் சரி பண்ணிடலாமே, சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சொடக்கு போட்டு சரி பண்ணுவீங்களா, அதுமாரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோ எல்லாத்தையும் இது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. 3 பேர் பயங்கரமாக வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. அப்போ கரெக்டாக வந்து கஸ்டமர் வராங்க அந்த ஷாப்புக்கு. ஹீரோ ரொம்ப அப்செட்டாக இருக்கால, சரி பார்க்க வேணாம்னு நினச்சி போகலான்னு இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவர்கிட்டேருந்து தப்பிச்சா போதும்ன்ட்டு வேகமாக ஓடி போய் அழகாக வந்து அந்த கஸ்டமரை வெல்கம் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம்ல, பொக்கே வச்சுட்டு ஒரு பையன் நின்றுட்டு போனானே சேடா, அந்த பையன் தான் வந்திருக்கான். அப்புறம் ஹீரோயின் போய் க்யூட்டாக வெல்கம் பண்ணிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவனும் சொல்கிறான், இது வந்து கிளாத் கன்சோல் பண்ணுற இடம் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க கிளாத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவனும் இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஒரு கிளாத் எடுத்து கொடுக்குறான். அது வந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி இருக்குது. ஹீரோயின் வாங்கி பார்த்துட்டு கேர்ள்ஸ் கிளாத்தாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டண்ட் பக்கத்தில் தான் நினைக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு பரவாயில்லையே உனக்கு இது கேர்ள்ஸ் கிளாத் எது பாய்ஸ் கிளாத் எதுன்னெலாம் கண்டுபிடிக்க தெரியுதே அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் வந்து அந்த டம்மி மாடல் மேலே அந்த கிளாத்தை போட்டுடுறாங்க. போட்டோன்னே நம்ம ஹீரோவும் வந்து வழக்கம் போல் அப்படியே பொறுமையாக வந்து அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. அந்த கிளாத் மூலியமாக அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட எமோஷன்ஸ்லாம் நிறையா வந்து நம்ம ஹீரோவுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க சந்தோஷமாக இருந்தது, அவங்க பாய் ஃப்ரெண்ட் இதை கிஃப்ட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரேக்கப் பண்ணது, இந்த கிளாத்தை வச்சுட்டு பிரேக்கப் பண்ணது, அது எல்லாமே விஷுவலாக வந்து இருந்துட்டு போகுது. ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது இது ஏதோ பிரேக்கப் சீனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போயிட்டு அந்த பையன்கிட்டே போய் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவே சொல்லிடுறான், உனக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிடுச்சு கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அவன் சொல்கிறான், எனக்கு இந்தமாரி கிளாத் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து செம்ம ஹாஷாக பேசிடுறாங்க. அவனை போட்டு திட்டி விட்டுடுறாங்க. பிரேக்கப் பண்ணதுக்கு மெயின் ரீசனே நீ தான், உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் தான் பிரேக்கப் ஆகிருக்குது. என்ன நீ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நான் துணி தைச்சி கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இது உங்கள் வேலை தானே, வந்த கஸ்டமர்கிட்ட எப்படியா பேசுறதுங்கும் போது அவர் பாட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சேடாக பார்த்துட்டு கூட்டிகிட்டு போய் எல்லா கதையும் கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டும் உட்காந்து கதை கேட்டுட்ருக்காங்க. அவனும் சொல்கிறான் எல்லா விஷயமும்.
அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் பற்றி. அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு, இவனுக்கு வந்து வேலை கிடைக்கல. ரொம்ப நாள் இதே மாதிரி போச்சு. எனக்கு ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நினைக்கிறேன். நானே வந்து பயந்துட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன் அவளை விட்டு. எங்கே அவள் என்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்லிவிட்டு அவனையும் வழி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம ஃபீல் ஆகிடுது. ஏன்னா அவங்களுக்கும் பிரேக்கப் ஆகிருக்குல்ல. ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேராக போய் ஹீரோ கிட்டே கேட்குறாங்க, உனக்குலாம் மனசு இருந்தால் தான் தெரியும், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவர் பாட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இதுவும் உன் வேலை இல்லை, உன் வேலையை பாரு அப்படின்றாரு. ஹீரோயின் செம்மையாக திட்டுறாங்க போட்டுக்கிட்டு. ஹியூமனோட மனசை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவங்களோட வழிலாம் உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் சொல்லி திட்டும்போது, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து, உனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, நீ இப்போ நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஹர்ட் ஆகிடுது. டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து தனியாகவே நடந்து போயிட்டுருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோவை செம்மையாக பிடிச்சி திட்டிகிட்டே நடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ தனிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்து அவங்க காலில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருது. அடிபட்டுட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும்போது கரெக்டாக ஒரு கை வந்து கொடுத்து ஏந்திரிக்க சொல்லுது. யாராதுன்னு அப்படியே பார்த்தா அதுதான் நம்ம அசிஸ்டண்ட்டு. நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, உயிர் தோழன்டா நீ அப்படின்னு நினச்சிட்டு கையை கொடுத்து ஏந்திரிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பேண்டேடும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஆயின்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டு விடுறாரு. உனக்கு எப்படி தெரியும் நான் அடிப்படுவேன்னு, என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, நம்ம ஹீரோ தான் வந்து கொடுத்து அமிச்சாரு, கண்டிப்பாக அவளுக்கு அடிப்படும், இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு. பரவாயில்ல, மனுஷன் நல்ல மனுஷாக தானே இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயினும் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க அசிஸ்டண்ட் கிட்ட. சரி நம்ம போய் அந்த பையனை பார்த்துட்டு வரலாமா அப்படின்ட்டு அசிஸ்டண்ட் கிட்டே கேட்கும்போது, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் வந்து அந்த பையனோட ரூமுக்கு போனால் அவன் ரூமே காலியாக இருக்குது. பார்த்தா அவன் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்கான் 2 அட்டைப்பெட்டியில் ஃபுல்லாக. அப்புறம் அவன்கிட்ட போய் எங்கள் மாஸ்டர் அப்படி பேசினதுக்கு மன்னிச்சிரு அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க நம்ம அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினும். அதுக்கு அவனும் பரவாயில்ல இருக்கட்டும், அவர் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே கிளம்புறேன்னா, நான் இந்த ஊரை விட்டே கிளம்புறேன், இங்கே இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க, போகக்கூடாது, அவள் வந்து ஃபீல் பண்ணுவா, உனக்கு புரிய மாட்டுது அப்படிலாம் சொல்லும்போது அவன் வந்து பயங்கரமாக திட்டி விட்டுறான். ஹீரோயினும் திட்டி விட்டுறாங்க. அப்புறம் அவன் சொல்லிடுறான், இது உங்கள் வேலை கிடையாது, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஷர்ட் இருக்குது, அதை எடுத்து கட்டி பிடிச்சிட்டு அவனும் அப்படியே தூங்கிடுறான். தூங்கிட்டே இருக்கும்போது சைலண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சொடக்கு சத்தம் மட்டும் கேட்குது. பார்த்தா அவன் கண் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ஃபுல்லாக அந்த டைலர் ஷாப்பில் நிற்கிறான். நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் நின்று பேசுகிறாரு. உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் உட்கார வச்சு, பழைய காலத்துல எல்லாம் படம் பார்க்குறதுக்காக ஒரு ரீல் சுற்றி பார்க்க வைப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு படத்தை காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த பையனுக்கு. பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக அந்த பையனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, சேடான மூமெண்ட்டு, எதனால் அவன் பிரிஞ்சான், அதெல்லாம் வந்து பிட்டு பிட்டாக சீன் மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வந்து அவன் கேட்குறான், நீங்கள் யார், இது என்ன கனவா இல்லை உண்மையான்னு கேட்கும்போது, என்னால் இதை மட்டும் தான் காட்ட முடியும் விஷுவலாக, நீ பாரு, உன்னோட ஃபீலிங்ஸே காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணிச்சுங்கிறத இவன் பார்த்தோன்னே இவனால் தாங்கிக்கவே முடியல. அந்த பொண்ணோட பேரை கத்திக்கிட்டே ஓடிடுறான். கரெக்டாக அவங்க ஃப்ளாட்டுக்கு போயிடுறான். ஃப்ளாட்டுக்கு போய் கதவை தட்டி வெளில கூப்பிட்றான். அந்த பொண்ணு வர மாட்டுது. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு என்னை பார்க்க வந்தங்கும்போது, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, என் மேலே தான் தப்பு அப்படிங்கும்போது, நீ ரொம்ப லேட்டாக வந்து சொல்கிறது உனக்கு தெரியுதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவனும் ஆமாம் எனக்கு தெரியுது, ப்ளீஸ் வெளில வா அப்படிங்கும்போது, நான் வரமாட்டேங்கிறாங்க. ஆமாம் நான் லேட்டாக தான் சொல்கிறேன், இருந்தாலும் எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீலிங்காக பேசுவோம். அவங்களும் கதவை திறந்து வந்து பார்த்தா இவன் வந்து அந்த பழைய ஷர்ட் போட்டுட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இந்த ஷர்ட்டில் எவ்வளோ மெமரிஸ் இருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவனும் அப்பாலஜிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சி சேர்ந்துடுறாங்க. அப்புறம் மறுநாள் வந்து கிறிஸ்மஸ்ஸு, எல்லோரும் வந்து ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ கிட்ட போய் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் இந்த மாதிரி நைட்டு வந்து தூங்கும்போது போய் பேசி கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே ஓகே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, நான் உன்கிட்ட சாரி கேட்கணும், சாரி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு, நேற்று உன்கிட்ட நான் கொஞ்சம் ஹாஷாக நடந்துட்டேன்ல அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து ஹீரோ வந்து, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவியா அப்படிங்கவும், என்ன ஹெல்ப்பு அப்படிங்கிறாங்க. பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, பண்ணுறேன் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் வந்து அந்த கிளாத்து ட்ரெஸ் எல்லாம் தொட்டு ஃபீல் பண்ண முடியும், அவங்க எமோஷன்ஸை பார்க்க தான் முடியும், பட் அதை வந்து கன்சோல் பண்ண முடியல, நீ தான் வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும், ஹீரோயின் உடனே நான் பண்ணுறேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாங்க.
ஹீரோவும் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் கனவுல போய் பேசுவீங்க, அதே மாதிரி நானும் பேசணும் உங்க கூட, ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி முடியும், நான் கடவுள், நான் பேசுவேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கடவுள் அதான் கேட்குறேன், உங்களால் பண்ண முடியும், நான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த 2 கப்புள்ஸும் வந்து சேர்ந்துட்டாங்க இல்லையா, இங்கே வராங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ் தைச்சு கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாது இவங்கள்ட்ட தான் வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து பேசி கன்வின்ஸ்லாம் பண்ணான்னு. அவனா வந்துட்டான்னு தான் நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்ட்க்கெலாம் தேங்க்யூ சொல்லிவிட்டு மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு ரீத் மாதிரி கையில் கொடுக்குறாங்க. அதில் மான் காது மாதிரி வந்து இருக்குது அழகாக டிசைனில். அதை அவர் போடாமே வச்சுருக்காரு. அசிஸ்டண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் அதை போடாமல் இருக்கார். நீங்கள் இதை போடுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இது போட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போட்டுக்கிறாரு. 3 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. பேலன்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ ஹேண்ட்மேட் லவ்வோட 3rd பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், 2 பிரிஞ்சு போன கப்பல்ஸையும் வந்து நம்ம ஹீரோயின் அப்புறம் அசிஸ்டண்ட் 3 பேரும் சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக வந்து நம்ம ஹீரோயினுக்கு டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிட்டு மேரி கிறிஸ்மஸ்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் அங்கே இருந்த அந்த கிளாத்தும் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போயிருக்கும். ஏன்னா இந்த கேஸும் நல்லபடியாக சால்வ் ஆகிட்டு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சூப்பரான அழகான ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு வேகமாக வந்து ஒரு ஆடிஷனுக்காக வந்திருக்காங்க போல். கையில் வந்து ஒரு நோட்ஸ் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு நேராக போய் உட்காடுறாங்க ஆடிஷனுக்கு. ஆடிஷன் நடத்துகிறவங்களாம் பார்த்துட்டு அங்கே 2-3 பேர் உட்காந்து கொஷின்லாம் கேட்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்துட்டு ஒன்றுமே கேட்க மாட்டுறாங்க. அவங்க வந்து இவங்களோட லுக்கை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, இவங்களோட ஆட்டிடியூட் சூப்பராக இருக்குது, ரொம்ப கார்ஜியஸாக இருக்காங்க அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு அவங்களோட டேலண்ட்டை அவங்க வந்து கேட்கவே இல்லை. அவங்க என்ன சொல்லணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க பார்க்கவே இல்லை. இவங்களுக்கு அது வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுது. அவங்க வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க, இருந்தாலும் இவங்களால இவங்களோட அழகால் மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல. நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, வெளில வந்து அந்த பேப்பரை வந்து நோட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்களா, அதை கிழிச்சு டஸ்ட்பினில் போயிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் டேபிளில் உட்காந்து அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து ஏதோ சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோட பக்கத்தில் போய் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துலனா கிட்ட இல்லை, ரொம்ப கிட்ட, கழுத்துக்கிட்ட போய் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோக்கே பயமாயிடுது. என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் ஒன்றே, இல்லை நீங்கள் என்ன சென்ட் யூஸ் பண்ணுறீங்க, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம அசிஸ்டண்ட் வந்துடுறாங்க. அசிஸ்டண்ட் பார்த்தோன்னே அவரால் தாங்கிக்கவே முடியல. மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ்டர் பயந்து போயிடுறாரு. பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னா, டேய் நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் என் சென்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா, நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க, 1000 வருஷமாக அவங்க கூட நான் இருக்கேன், எனக்கு கிட்ட ஒரு நாள் கூட வந்தது இல்லை, நான் கிட்ட வந்து பேசினா போடான்னு தள்ளி விட்டுடுறீங்க, ஆனால் இப்போ வந்து இவளுக்கு மட்டும் ட்ரீமில் போய் வாய்ஸில் பேச அனுமதிச்சிருக்கீங்க, இப்போ பாருங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து பேச அனுமதிச்சிருக்கீங்க, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சோகமாக வெளில போயிடுறாங்க. நம்ம அசிஸ்டண்ட் ரொம்பவே சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க, கஸ்டமரு. இவர் வந்து சோகமாக வெல்கம் பண்ணுறாரு. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணோன்னே அவங்க வந்து சன்கிளாஸ் போட்டிருக்காங்க. சன்கிளாஸை கழட்டவும் தான் தெரியுது அவங்க வந்து பெரிய ஆக்ட்ரஸ்ன்னு. இவர் வந்து அவங்களோட பெரிய ஃபேன் போல். செமையாக வந்து பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின்லாம் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. பார்க்க கார்ஜியஸாக இருக்கீங்க, தேவதை மாதிரி இருக்கீங்கலாம் சொல்ல அப்படின்னு. நம்ம அசிஸ்டண்ட்டும் அதே பிட்டை அப்படியே போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே வெக்கமாயிடுது. சிரிச்சிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும், நீங்கள் தான் கஸ்டம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. அப்புறம் மாடலுக்காக ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வழக்கம் போல் வந்து அந்த மாடல் மேலே போட்டு அவர் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சீனில் ஒருத்தவங்கள பார்க்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க தான் இவங்க. இவங்களும் டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்காங்க, அது மாதிரி இல்லை, கேரக்டரே இவங்களது மாறி போயிருக்கு. நம்ம ஹீரோ வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. அவர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நீங்கள் பழைய மாதிரி இல்லை, மணி மைண்டட் ஆகிட்டீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே மணி மைண்டட் தான் அப்படிலாம் சொல்கிறாரு.
நீங்கள் உங்கள் வேலையை வந்து எப்படி செய்கிறீங்க, வேலைக்காக செய்கிறீங்களா இல்லை மணிக்காக செய்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்கும்போது இவங்க வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. உங்களுக்கு உங்கள் வேலை பிடிக்குமா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி ஸ்டன் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து சொர்க்கத்துலேருந்து இங்கே அனுப்பப்பட்டதுக்கு காரணமே அதான். அவர் வந்து அங்கே வந்து அவர் வேலையை மட்டும் தான் பார்த்துருப்பாரு, அது மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. அவருக்கு வேறு எந்த ஃபீலிங்ஸும் அவருக்கு முக்கியமாகவே இருந்திருக்காது. மற்ற எல்லாத்தையும் கற்றுக்கணும், மற்ற ஃபீலிங்ஸ்லாம் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்கள வந்து பூமிக்கே அனுப்பி வச்சுருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுறாரு, ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆக்ட்ரஸும், சரி என் ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வைங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோவும் சூப்பராக ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி தராங்க. அதை போட்டு பார்த்துட்டோன்னே நம்ம அசிஸ்டன்ட் பார்த்துட்டு செம க்யூட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உண்மையிலே அழகாக தான் இருக்காங்கன்னு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அப்புறம் நேராக வந்து அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் வந்து ஹீரோட்ட கேட்குறாங்க, என்ன பார்த்தீங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது அவரும் சொல்கிறாரு, அவங்க வந்து இப்படி இந்த கேரக்டர் கிடையாது, அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது, பட் இவங்களும் அவங்க கூட உள்ளவங்களோட சேர்ந்துக்கிட்டே இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இப்படி நடக்கக்கூடாது, அவங்க எனக்கு பிடிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பிடிக்கும், கண்டிப்பாக அவங்களோட ஒரிஜினாலிட்டியை தான் கொண்டு வரணும், அவங்க மிஸ் பண்ணுறவங்கள அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த ஜட்ஜாக போய் உட்காந்துருக்காங்க. பார்த்தா வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டேஜில் நம்ம அசிஸ்டண்ட் வந்து நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது, இருங்க அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான பர்சன் வராங்க அப்படின்னு சொல்லவும், ஒரு குட்டி பொண்ணு வராங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் ஆடிஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா அது வந்து அந்த ஆக்ட்ரஸோட சின்ன வயசு பொண்ணு தான் அவங்களும் அதே ஆக்ட்ரஸ் தான். அவங்களோட சின்ன வயசு பொண்ணும் அப்படியே வராங்க, விஷுவலில் தெரியுறாங்க. ரொம்ப க்யூட்டாக அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்ம ஆக்ட்ரஸ் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு நிறைய கொஷின் கேட்குறாங்க, அவங்களும் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. நீ என்னதான் எல்லாத்துக்கும் நல்லா கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாலும், உன் டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்தாலும் உன்னோட பர்சனாலிட்டியை மாற்றணும், உன் அப்பியரன்ஸை ஃபஸ்ட்டு மாற்று, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஆக்ட்ரஸ் எப்படி ஃபஸ்ட்டு எல்லோரும் சொன்னாங்களோ அதே பதிலை இவங்களும் இவங்களுக்கே சொல்லிடுறாங்க. அவங்க வந்து ஓகே அப்படின்னு சின்ன வயசு பொண்ணு சொல்லிவிட்டு, என் ஃப்ரெண்டு எனக்காக வெளில வெயிட் பண்ணுறா, நான் அவளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கும்போது அவங்க நேமை சொல்லவும் இவங்களுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஏன்னா இவங்க ஃப்ரெண்டுன்னு தானே அவங்கள மறந்துட்டுருப்பாங்க இவங்க, அதாவது ரொம்ப டச் இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் வெளில வந்து அந்த குட்டி பொண்ணையே ஃபாலோ பண்ணி இவங்களும் வந்து பார்த்தாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்க செம்ம ஜாலியாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டை மிஸ் பண்ணி எவ்வளோ நாள் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைம் அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல எல்லாமே லைட்லாம் வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகுது. பார்த்தா அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்து நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லி, ஹீரோயினில் ஆக்ட்ரஸை பற்றி சொல்லி, நீங்கள் ஏன் அவங்கள பார்க்காம இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிடுறோம். அவங்க பயந்துடுறாங்க, யார் நீங்கள், யார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கடவுள், நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லவும் அவங்க பயந்துட்டு வேகமாக ஓடி போயிடுறாங்க வெளில. பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆக்ட்ரஸும் நின்றுட்டுருப்பாங்க, இவங்களும் வந்திருப்பாங்க. 2 பேரும் பார்த்தோன்னே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு சேர்ந்துருவாங்க. இதுவும் ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நேராக நம்மளோட டெய்லர் ஷாப்பு தான் காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக உள்ளன் நூல்லாம் வந்து கலர் கலராக நிறைய வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு வரப்போ ஒன்று மட்டும் மிஸ் ஆகிடுது. எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப டக்குன்னு அங்கே ஒரு லேடி வந்து அதை வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கேஷுவலாக வந்து நம்ம ஹீரோயின் நேமை சொல்லி, உன் வேலையை கரெக்டாக பார்க்குறியே அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுவாங்க ஹீரோயினை பார்த்து. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம உங்களை பார்த்துருக்கேனா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அதை எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. பேலன்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான் வந்து ஃபைனல் எபிசோட். நாளையோட ஹேண்ட்மேட் லவ் சீரீஸ் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினை வந்து காடஸ் லேடி வந்து வேறு மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணி பேசிட்டு போயிருப்பாங்க. அதோட ஃபினிஷ் ஆயிருந்தது. வாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க மொபைல் நோண்டிட்டு. ஹீரோயினோட அம்மா இங்கேருந்து வராங்க. ஹீரோயின்ட்ட வந்து, ஃப்ரெண்டோட பையனுக்கெலாம் மேரேஜ் ஆகிடுச்சு, என்னோட ஃப்ரெண்டோட பையன் கூட ஃப்ரீயாக தான் இருக்கான், நீ வேணால் பேசுறியா அப்படிலாம் கேட்கும்போது ஹீரோயின் வந்து, அதை எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட பையன் ஃப்ரீயாக இருக்கிறதுலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் வேறு யார்கிட்ட சொல்கிறது, உனக்கு புரியவே புரியாதா அப்படிங்கும்போது ஹீரோயின், என்ன ஆச்சுமா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களும், உனக்கு புரியவே இல்லை, நீ வந்து ஒரு ஷெல்ஃபிஷ் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, நீ தாம்மா ஷெல்ஃபிஷ், லூஸ் மாதிரி என்னையே பேசிகிட்டு இருக்க, என்னை வச்சுட்டு இருக்கிறதுனால உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க, திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னையடி ஷெல்ஃபிஷ்னு சொல்கிற, உனக்கு 28 வயசு ஆகுது, இன்னும் ஒரு மேரேஜ் பண்ணல, ஒரு நல்ல ஜாப் இல்லை,
இதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா நீ என்னமோ என்ன செல்ஃபிஷுங்கிறன்னு அவங்க பாட்டு கத்திட்டு இருக்காங்க. கத்திட்டு இருக்கவும் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு அப்புறம் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கும் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுது. அப்புறம் ஹீரோயின் கிளம்பி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வேலை பார்க்கறதுக்காக டைலர் ஷாப் போயிடுறாங்க. அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அது வந்து ஹீரோயினோட அம்மா தான். அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க. என்னென்னா அதில் வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் உன்னோட வேலையை பார்க்குற இடத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட போய் கேட்குறாங்க, மாஸ்டர் இன்னைக்கு சீக்கிரமாக என்னை விட்டுறீங்களா? ஒரு நாள் மட்டும் என்னை வந்து ஒர்க்லேருந்து சீக்கிரமாக லீவ் பண்ணிடுங்களேன். நாளைக்குலேருந்து நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேலை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இதுக்கு பதிலாக உங்களுக்கு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டண்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே, என்ன உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்ம அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல மாஸ்டர் கொடுத்துருங்க, நம்ம தான் இங்கேருந்து போகிறோம்ல, காடஸ் லேடி வேறு வந்துட்டாங்க, நம்ம போயிடுவோம் சீக்கிரமாக, இப்போவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஓ அப்போ நேற்று நான் மீட் பண்ணது தான் அந்த காடஸா, நீங்கள் போக போகிறீங்களா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினே ரொம்ப சேட் ஆகிடுறாரு. அப்செட் ஆகிட்டு இதை பற்றி இப்போ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் செமையாக கிளம்பி வெளில போயிட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே பிக்கப் பண்ணி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம், வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டு வர வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணி போய் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு கால் வருது. பார்த்தா அவங்க அம்மா வந்து அவங்க வேலை பார்க்குற அந்த டைலர் ஷாப்பில் உட்காந்துட்டே பேசுகிறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் வாமான்னு. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, எப்படிம்மா உனக்கு அட்ரஸ் தெரியும் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் நேராக அங்கே போய் பார்த்தா ஹீரோ கூட நம்ம அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க பொண்ணை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, இங்கே பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணுறான்ப்பா அப்படி இப்படின்னு. எனக்கு தெரியும் உங்களை பார்த்தா நல்லவங்களா தான் இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசுவோம். ஹீரோயின் வந்து கடகடன்னு அவங்க அம்மாவை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அம்மாவோட ஸ்கார்ஃப் வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போய் அங்கே செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஒன்று யாருமே இங்கே வர சொன்னது, முதல்ல எப்படிமா அட்ரஸை கண்டுபிடிச்ச, ஏமா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஏய் எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்டி, நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு அவங்க அப்படியே சமாளிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த ஸ்கார்ஃபே பார்த்துட்டு இருக்காரு. எடுத்து அதை டச் பண்ணி பார்க்குறாரு. அவங்களுக்கு நிறைய வந்து விஷுவல்ஸ் வருது. அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஹீரோயின் நினச்சி எவ்வளோ கவலைப்படுறாங்க, அதெல்லாம் வந்து வருது. அப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மாவை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு நேராக வந்துடுறாங்க. ரொம்ப சேடாக இருக்காங்க. ஹீரோ வந்து தனியாக நின்றுட்டு இருக்காரா. அப்போ வந்து நம்ம காடஸ் வராங்க. வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சொல்லு உனக்கு கிளாத் முக்கியமா இல்லை ஃபீலிங்ஸா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அப்படியே அமைதியாக இருக்கார். இது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது முடிவெடுக்கிறதுக்கே, ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம காடஸ் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே, உன்னை கொரியாவுக்கு அனுப்பிச்சது நல்லதாக போச்சே, இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கியா நீ அப்படின்னு கேட்டுட்டு, சரி நான் இதான் லாஸ்ட் வார்னிங், அடுத்த டைம் வரப்போ கரெக்டாக இருந்து நீ பதில் சொல்லணும், அதில் தான் இருக்குது நீ மேலே வருதோ கீழே இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் ஆயிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு ஃபீலிங்னா என்ன, இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படிலாம் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவர் பாட்டு போயிடுறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் ரொம்ப சேடாக இருக்காங்க. ஹீரோயின்கிட்ட போய், என்ன உன் மூஞ்சி எப்போதும் 1000 வாட் பல்ப் மாதிரி பிரகாசமாக இருக்கும், இன்றைக்கி ஃபியூஸ் பல்ப் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே போயிட்டு, நான் வந்து அம்மா பற்றி தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து அம்மாவை பார்க்குறேன், எங்கள் அம்மா வந்து ரொம்ப போல்டு, ரொம்ப ஸ்ட்ராங் அம்மா தெரியுமா, ஏன்னா அப்பா இல்லாமல் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அவங்க ஒரு அத்லெட்டிக், நிறைய ப்ரைஸ்லாம் நிறைய வின் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் லெவல்லலாம். பட் என்னால் தான், நான் இருக்கிறதுனால தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, என்னை பார்த்துக்கிறதுனாலே ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ வந்து ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து போக போகிறீங்களா உண்மையிலே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து முழிச்சிட்டே நிற்பார். உடனே ஹீரோயின் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் பாட்டி விட்டுட்டு போயிடுவீங்க, நான் எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா, உங்களுக்குலாம் அதெல்லாம் என்ன ஃபீலிங்ஸ்லாம் தெரிய போகுது, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை போய் அங்கே போய் பார்ப்பீங்க, நான் தான் இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், உங்களை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குது, ஹேட் யூ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோ வந்து நைட்டு தூங்கும்போதெல்லாம் அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கூப்பிட்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாடலில் போட்டு பார்ப்பாங்கல்ல, அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து என்ன இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வா ஒன்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அம்மாவோட ட்ரெஸ் இருக்குது. இது எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா தான் இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா டச் பண்ணு உன்னால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, நான் எப்படி அப்படிங்கும்போது, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கையை பிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க.
அந்த ட்ரெஸ் வந்து ஹீரோயின் தான் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க பர்த்டேக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அந்த மொமெண்ட்லாம் வந்து விஷுவலாக வருது. அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், அசிஸ்டண்ட் 3 பேருமே சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்க. அம்மாவும் வராங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு வெளில வரப்போ செம்ம சூப்பராக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த ஃபீலிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் லாஸ்ட் கஸ்டமர்னு கேள்விப்பட்டேன், என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா, எனக்கு தெரியும் உங்களை போக வேணான்னு சொல்ல முடியாது என்னால், இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினும் அவங்க அம்மா கூட கொஞ்சம் நேரம் வெளில போயிடுறாங்க, அவங்கள வெளியே அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் சொர்க்கத்துக்கு வரதா இல்லை, இங்கேருந்து இன்னும் நிறைய ஃபீலிங்ஸை நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு லவ்வு, ஹேட்டு, சோகம் எல்லா ஃபீலிங்கும் எனக்கும் தெரியணும், அதனால நான் வரதா இல்லை, நீ போ, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து மாஸ்டர் நான் அப்படிங்கிறாங்க. இல்லை, உன்னை இங்கே என்னோட இருந்து உன்னையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, ஏற்கனவே நீ நிறைய வருஷம் எனக்காக இங்கேருந்து கஷ்டப்பட்டிருக்க, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அசிஸ்டண்ட்டும் வந்து ரொம்ப சேடாக அப்படியே மறைஞ்சு அப்படியே போயிடுறாங்க, மறைஞ்சு போயிடுறாங்க சுத்தமாக. அப்புறம் காடஸ் வந்து கேட்குறாங்க, இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்க, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை, இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இன்னும் நிறையா வந்து நான் ஃபீல் பண்ணணும், எனக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும், இங்கேருந்து என்னை இங்கேயே விடுங்க ப்ளீஸ், நான் பூமியிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, அந்த பொண்ணு வந்து நிறைய தான் உன்னை சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம காடஸும். இது கஷ்டம்தான், இருந்தாலும் உனக்காக நான் விட்டுட்டு போகிறேன், ரொம்ப ஹாப்பியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க நம்ம காடஸும். நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்காரு. வேகமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம ஹீரோவை. நீங்கள் எங்கே உங்களை பார்க்காமே நீங்கள் போயிடுவீங்களோன்னு நினச்சிட்டேன், நீங்கள் வேறு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டே நிற்பாந்து. சரி பார்த்தா நம்ம அசிஸ்டண்ட்டும் ஓடி வருவான். மாஸ்டர் நானும் வந்துட்டேன், உங்களோட இருப்பேன், நான் போக மாட்டேன், உங்களோட தான் இருப்பேன்ட்டு வருவாங்க. பார்த்தா 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகும். நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டண்ட் வந்து சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த ஃபீலிங்காக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே காட்டுறாங்க, ஹாப்பியாக அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு ஃபேமிலியாக. நம்ம ஹீரோயின் வந்து மொபைல் நோண்டிகிட்டே இருக்கிறத பார்த்து நம்ம அசிஸ்டண்ட்டு, என்ன நீ மொபைல் நோண்டிகிட்டே இருக்க, வா வேலை பாரு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து, நான் உன்னை விட சீனியர் தெரியும்ல, நீ போய் வேலை பாரு, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படிங்கும்போது, நான் உன்னோட வயசில் பெரியவன் தெரியும்ல அப்படிங்கும்போது, என்ன தான் பெரியவங்களாக இருந்தாலும் நான் சீனியர்ப்பா, நீங்கள் போய் வேலை பாருங்க அப்படிங்கிறாங்க. அசிஸ்டண்ட் செம்ம கடுப்பாகி அப்படியே அதெல்லாம் தூக்கிட்டே போகிறாரு. அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வராங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு வாங்க விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கஸ்டமரை விசிட் பண்ணுற மாதிரி அழகாக ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இதோட ஹேண்ட்மேட் லவ்வே முடிஞ்சிருச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். சொர்க்கத்தில் காடாக இருக்க ஒரு கடவுளுக்கு வந்து ஃபீலிங்கை பற்றி அவ்வளவா தெரியாமல் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச துணி, ஸ்டிச்சிங் அதை பற்றி மட்டும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். மற்ற ஃபீலிங்ஸ்லாம் பற்றி அதிகமாக கேர் பண்ணதில்லை. அவருக்கு அதை புரிய வைக்கணுன்ட்டு இன்னொரு காட், அவங்களுக்கு மேலே இருக்க காட் வந்து பூமிக்கு அனுப்பி நீ எல்லார் ஃபீலிங்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அனுப்பியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி எல்லாத்தையுமே கற்றுட்ருப்பார் அவரும். ஹீரோயினும் அவருக்கு பிடிச்சி போய் இங்கே உள்ள ஃபீலிங்ஸும் அவருக்கு பிடிச்சி போய் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இங்கே இருந்திருப்பார். இந்த எபிசோடையும் அழகாக இதோடய முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரூ பியூட்டி அப்படிங்கிற ஒரு சீரிஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ட்ராமா செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்டேலேருந்து ட்ரூ பியூட்டி அப்லோட் ஆகும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.